ஜோதிடத்தில் ராகு. மனித தலையும் பாம்பு உடம்பும் கொண்டவர் ராகு பகவான். இது ஒரு கிரகம் இல்லை என்றாலும் அடிப்படையில் சந்திரனின் வடக்கு முனை. வேத ஜோதிடத்தில் இது சாயா கிரகம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதற்கு அசுரனின் தலை மட்டுமே உள்ளது. ராகு எப்போதும் உலகப் புகழை பற்றி ஆர்வமாக இருப்பார். இது உடலற்ற கிரகம் என்பதால் அது எப்போதும் மேலும் மேலும் தேவைகளை விரும்புகிறது. ஒருவரின் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் எப்போதும் திருப்தி அடையாது. இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்கிற வாஞ்சை கொடுக்கும். ராகு ரிஷபம் மற்றும் மிதுனம் உச்சமடைந்து விருச்சகம் தனுசில் பலவீனமடைகிறது. ராகு பகவான் எந்த பாவத்தில் இருக்கின்றதோ அந்த பாவாதிபதியாக செயல்படுவார். அதாவது ராகு பகவான் எந்த பாவத்தில் இருக்கின்றதோ அந்த பாவம் சார்ந்த ஆதிபத்தியங்களை செயல்பாடுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் எடுத்துக்கொள்வார். பிறகு அந்த பாவம் சார்ந்த விஷயங்களை ராகு பகவான் தான் செயல்படுத்துவார். ராகு பகவானுக்கு சிலவிதமான எண்ணங்கள், குணங்கள் இருக்கும். என்னவென்றால், ராகு பகவான் தீராத ஆசை, தீராத எண்ணங்கள், இச்சை, மோகம், விருப்பங்களை கொண்டவர் ராகு பகவான். எந்த ஒரு விஷயங்களிலும் ஆசைகள், இச்சைகள், மோகங்கள் தீராதவர் ராகு பகவான் ஆவார். அளவுக்கு அதிகமான ஆசைகளை, கற்பனைகளை, இச்சைகளை கொண்டவர் ராகு பகவான் ஆவார். ராகுவிற்கு உகந்த கிழமை சனிக்கிழமை, உகந்த நட்சத்திரம் திருவாதிரை, சுவாதி, சதயம். நட்பு கிரகம் புதன், சுக்கிரன் மற்றும் சனி. ராகு பகவான் ஒரு முழு அசுப கிரகம், நிழல் கிரகம் ஆவார். மேலும் ஜோதிட சம்பந்தமான தகவல்களுக்கு JJ டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.